நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கோழிப்பண்ணைகளில் நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு விநியோகம் செய்யப்படுவதுடன் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்குள்ள கோழி பண்ணையாளர்கள் NECC எனப்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கப்படும் விலையை ஏற்று வருகின்றனர். இந்நிலையில் 55 ஆண்டு கால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாததாக கடந்த 5 நாட்களில் 25 காசுகள் விலை உயர்ந்து ஒரு முட்டை ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சாமானிய மக்கள்லாம் இதைத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப புரோட்டீன் நல்லா இருக்குது அதுன்னு பார்த்து முட்டையை தான் வாங்குவாங்க. இப்போ வாங்கவே முடியலை, அவ்வளோ ரேட்டு கூடி போயிட்டு. காய்கறி பார்த்தோட முட்டை விலை ரொம்ப ஜாஸ்தியுமே தெரியுது. புரோட்டீன் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சத்து வேணுங்கிறதுக்காக எல்லாரும் முட்டை சாப்பிட்டா முட்டை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. வர்ற மக்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க ரேட்டை பார்த்தோன்னே. இதே மாதிரி ஏறினதே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. தங்கம் விலை ரேட்டு ஏறுற மாதிரி இதுவும் ஒவ்வொரு நாளுக்கு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. இதனால் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீவனங்கள் விலை உயர்வு, குளிர்காலம் உள்ளிட்டவையே விலை உயர்விற்கு காரணம் என்று பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.